வணக்கம். நடிகர் விஜய்க்கு எதிராக அவர் போட்டியிடும் தொகுதியில் மிகப்பெரிய புள்ளியை போட்டியாக களமிறக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது செயலால் அதிர்ந்து போயிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் மற்றும் நடிகர் விஜய். அப்படி விஜய் போட்டியிடும் தொகுதியில் அவருக்கு எதிராக யாரை களமிறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்துள்ளார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தற்போது 4வது அணியாக உருவெடுத்துள்ளது. ஏற்கனவே தவிக சார்பில் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய்தான் என்று பிரகடனப்படுத்திவிட்டனர். அதற்கேற்றாற்போல் தமிழகம் முழுவதும் தவிக சார்பில் தீவிர களப்பணிகளில் அக்கட்சி தொண்டர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இப்படிப்பட்ட நிலையில் விஜய் போட்டியிடும் தொகுதி ரகசியமாக வைக்கப்படும் என்றும் கடைசி நேரத்தில் தான் அவர் நாமினேஷன் செய்வார் என்றும் கூறப்படுகிறது. குறிப்பாக விஜய் சென்னையில் போட்டியிட வாய்ப்பே இல்லை என்றும், அதேபோல் தென் மாவட்டங்களில் அவர் போட்டியிட மாட்டார் என்றும், வன்னியர் அதிகமாக இருக்கும் பகுதியில்தான் போட்டியிட வாய்ப்பு இருப்பதாகவும் தமிழக வெற்றிக் கழக வட்டாரங்கள் கூறி வருகின்றன. இந்நிலையில் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்து தான் சந்தித்த முதல் தேர்தலில் அவர் மட்டுமே விருதாச்சலம் தொகுதியில் வெற்றி பெற்றார். அதேபோல் விஜய் மட்டும்தான் இந்த தேர்தலில் ஜெயிப்பார் என்று ஒரு சில அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர். இந்நிலையில் விஜயகாந்த் போல விஜயை ஜெயிக்கவிடக்கூடாது என திமுக கங்கணம் கட்டிக்கொண்டு வேலைப்படுத்தி வருவதாக கூறப்படுகிறது. அதாவது விஜய் தொடர்ந்து திமுகவையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களையும் கடுமையாக விமர்சித்து வருகிறார். குறிப்பாக தங்களது பிரதான எதிரி திமுக தான் என்று கூறி விஜய் அவர்கள் வேலைப்படுத்தி வருகிறார். இதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயின் தமிழக வெற்றிக்கழகம் கட்சிக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படிதான் விஜய் நிற்கும் தொகுதி உட்பட ஒரு தொகுதியில் கூட தவிக வெற்றி பெறக்கூடாது என்று திமுகவிற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மறைமுக உத்தரவு பிறப்பித்திருப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில்தான் விஜய் போட்டியிடும் தொகுதியில் ஒரு பெரிய நடிகரை போட்டியிட வைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும், அதற்கான ரகசிய பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் அந்த மிகப்பெரிய நடிகர் யார் என்பது குறித்து தற்போதே சமூக வலைதளங்களில் விவாதங்கள் எழுந்துள்ளன. அதாவது திமுக கூட்டணியில் கமலஹாசன் இருந்தாலும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகிவிட்டதால் அவர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை. அடுத்ததாக விஜய்க்கு நிகராக ரசிகர்களை வைத்திருப்பவர் அஜித். ஆனால் அவர் அரசியல் பக்கமே வரமாட்டார் என்பதும், தேர்தல் அரசியலில் ஈடுபட வாய்ப்பே இல்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதேபோல் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலை வேண்டாம் என்று எப்போதோ ஒதுங்கிவிட்டார். இந்த நிலையில் ரஜினி, கமல், அஜித்தை அடுத்தஇடத்தில் உள்ள ஒரு நடிகரிடம்தான் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும், விஜய்க்கு நிகராக அவருக்கு ரசிகர்கள் இல்லை என்றாலும் அவருக்கும் ஏராளமான ரசிகர்கள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏற்கனவே அவர் கடந்த ஆட்சியில் சில சமூக பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்தவர் என்பதும், அவருடைய மனைவியும் அவ்வப்போது குரல் கொடுத்து வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜய்க்கு எதிராக போட்டியிடும் நடிகர் சூர்யாவாக இருக்கும் என சமூக வலைதளங்களில் நெட்டிசன்கள் பதிவு செய்து வருகின்றனர். ஆனாலும் இந்த தகவல் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இருப்பினும் விஜய்க்கு எதிராக போட்டியிடும் நடிகர் யாராக இருக்கும் என்பதை அறிய விஜய் ரசிகர்களே ஆவலுடன் இருக்கிறார்கள். தொடர்ந்து திமுகவை சீண்டி வரும் விஜயை தோற்கடிக்க வேண்டும் என்பதற்காக அவர் போட்டியிடும் தொகுதியில் மிகப்பெரிய நடிகர் ஒருவரை அவருக்கு போட்டியாக களமிறக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் திட்டமிட்டு வருவதாக கூறப்படுவது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.